வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஜவ்வரிசியோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ கூலிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சில பேர் மாவு ஜவ்வரிசி எடுப்பாங்க. நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதுவே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு எனக்கு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. டக்குன்னு நம்மளுக்கு ஊறி வந்துடும். 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூடான தண்ணி சேர்த்தனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய்க்கு தகுந்தாப்புல 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிடலாம். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ஜவ்வரிசிக்கு 5 உருண்டைகள் வந்துச்சு. அதனால் நான் 5 தேங்காய் உருண்டையை நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக 5 உருண்டைக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா தேங்காயையும் நான் உருண்டை செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு ஊறிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் நல்லாவும் ட்ரை ஆயிடுச்சு. சுடு தண்ணி ஊற்றுறனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதை அப்படியே நம்ம கொழுக்கட்டைக்காக பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், சூப்பராக வரும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் எது வேணுனாலும் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி மாவு நல்லா இந்த கையில் கொழுக்கட்டைக்கு தட்டுறாப்புல தட்டிக்கோங்க. கொஞ்சம் பீரமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நடுவில் பூரணத்தை வச்சு இப்போ மேலாப்பு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு பத்தலைன்னா ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு கையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எண்ணெயை தட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூப்பராக ஒரு உருண்டை பிடிக்க. இதை அப்படியே வச்சிடலாம். இன்னொரு உருண்டையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். நூறு கிராம் ஜவ்வரிசிக்கே 5 பெரிய உருண்டை வந்துச்சு எனக்கு. நடுவில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் உருண்டை செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. சூடான தண்ணியில் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஆல்ரெடி ஜவ்வரிசி உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கிடலாம். இதை அப்படியே கூட குழந்தைங்க சாப்பிடணும்னு நினச்சாங்க கூட சூப்பராக சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பாலோட நான் 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கெட்டியான பாலாக லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் கட் பண்ணி அந்த தேங்காய் பால் வச்சோட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைபுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.